போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம். என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பம் தான் காரணமே. போது உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. பிரதன்யாவோட அப்பா பேசுறேங்க. ஏப்ரல் 10-11 கவின்குமார் ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவியோட மகனுங்க. லோட்டஸ் மஹால் திருமண மண்டபத்தில் திருமணம் பண்ணோம். எல்லாம் பேசி அந்த வீட்டிலேருந்தும் பேசி நம்ம வீட்லேயும் பேசி எல்லாம் விசாரித்து தான் பண்ணோம். நல்ல ஃபேமிலி, பாரம்பரியமான ஃபேமிலி, நல்ல ஆளுங்கன்னு சொன்னாங்க. திருமணமெல்லாம் நல்லபடியாக பண்ணுங்க. சொத்து வந்து என்ன போடுவீங்க என்னென்னு அவங்க சார்பாக வந்த புரோக்கர் நம்மகிட்ட கேட்டார். நாங்கள் பிள்ளைக்கு என்ன சிறப்பாக பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோங்க அப்படின்னு எல்லாம் தெளிவாக பெண் கல்யாணமான பெண் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் தற்கொலை தான் முடிவு. எப்படி அந்த பெண் நம்பி தற்கொலை பண்ணாங்க? தற்கொலை பண்ணுறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும். அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குது. எப்படிப்பட்ட பிரச்சனையும் சாதிக்கக்கூடிய மன வலிமை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். தற்கொலை கோழைகள் எடுக்கிற முடிவே கிடையாது. அதுக்கு மிகப்பெரிய வீரம் வேண்டும். நீங்கள் எப்படி சாவணும் முடிவு எடுக்கிறீங்க? அந்த முடிவுனால யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள்? உங்கள் அப்பா அம்மா பற்றி ஞாபகம் இருக்காதா? இந்த குடும்பத்தை நீங்கள் மறந்துட்டீங்களா? என் பொண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல எங்களை விட்டு போய் நல்லா தான் இருப்பா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தா அப்பாவையும் அம்மாவையும் சுத்தமாக ஞாபகம் இல்லையா? இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக உங்களுக்கு கல்யாணம் செய்து தந்த உங்கள் அப்பா அம்மாவுக்கு தன் மகளை காப்பாற்றணும், பாதுகாக்கணும். மகளோட பிரச்சனைகள் தீர்க்க கண்டிப்பா உங்க அப்பா அம்மால முடியும். எதனால இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? மரணத்தோடு மிகப்பெரிய வலி ஒன்று இருக்குன்னா தன் மகளை இழந்து தவிக்கிற இந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கும் அந்த வலிகள் கொடுமையானது. புள்ள மேலே ஏதாவது தவறு இருந்தால் சொல்ல, நான் புத்திமதி சொல்லி வரேன். புள்ள மேலே எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னாரு. சரி நான் ஏன்னா அவங்களே 3 பேர் நேரடியாக மன்னிப்பு கேட்குற போது சரி ரைட்டுன்னு ஒன்று பேசிட்டு சரி 2 நாள் அனுப்பிச்சி விட்றேன்ட்டு அப்புறம் 2 நாள் கழித்து நான் அனுப்பிச்சி விட்டேங்க. போய் மடியும் பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் தான் நல்லா இருந்திருக்கேன். மடியும் பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் எங்கே நகை கம்மியாக தான் கொண்டு வந்துருக்குறேன். நகை பூரா தங்கம்மா, ஒரிஜினல் தங்கம்மா. இந்த மாதிரி நகையெல்லாம் நான் கேட்டேன்னு சொல்லக்கூடாது. நீயாவே அப்பா கிட்ட கேட்டு நகையெல்லாம் என்ன எங்கே எட்டு வருவானு. எங்கள் வழக்கத்துலலாம் நகையெல்லாம் முந்தின நாள் கல்யாணத்துக்கு முந்தின நாளே நைட்டு கும்பிட்டாரில் காமிச்சிருவாங்க. இவ்வளோ பவுன் இருக்குது, இத்தனை நகை இருக்குன்னு. நீங்கள் அதெல்லாம் காமிக்கல. இதெல்லாம் எனக்கு நீ இதெல்லாம் நீயே கேட்குற மாதிரி கேட்டு சொல்லிடுவோன்னு, நான் கேட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒன்றொன்னாங்க அவங்க சைடில் மாமியார் ஒரு பக்கம், மாமனார் ஒரு பக்கம். பையன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பிள்ளை ரொம்ப துன்புறுத்திக்கிறாரு. நைட்லலாம் பார்த்தீங்கன்னா படாத பாடுபடுத்தியிருக்கா அப்படிங்க. அது அதெல்லாம் ஏன்னா அப்பா அம்மா கிட்டதையோ இல்லை ஊர் உலகத்தையோ சொல்கிற அளவுக்கு இல்லை. சொல்கிற மாதிரி விஷயம் புள்ள சொல்லியிருப்பா. புள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காளுங்க, எல்லா டேலண்ட் இருக்குது. ஒரு தொழிலை 1 வருஷமாக சொந்தமாக செஞ்சுட்டு இருந்தவங்களுங்க. 10-30 பேர் அவங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட புள்ள இந்த பிரச்சனையை கூட ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை. என்னென்னா சொல்ல முடியிற விஷயத்த அப்பா அம்மாட்ட சொல்ல முடியும், வேறு சொல்ல முடியாத விஷயத்த எப்படி சொல்லாங்க? அவளும் முடிஞ்ச வரைக்கும் சரி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கட்டத்தில் சொல்லலை. அப்புறம் கடைசியாக இப்போ இறக்குறக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை என்னார், மாமா ஒரு 2 நாளைக்கு இங்கே இருக்கிறவங்களாலும் கொண்டு வந்து விட்டு வரேன்னாங்க. சரி பரவாயில்ல கொண்டு வந்து விடுங்கன்னு. நைட்டு அவர் ஷார்ட் போட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் வந்தாருங்க, ஷார்ட் போட்டு போயிட்டார். அந்த அன்னைக்கு சாயங்காலம் தான் நான் பொண்ணுக்கிட்ட கேட்குறேங்க, ஏஞ்சாமி மூஞ்சியெல்லாம் சோர்ந்து கிடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். அப்போ பிள்ளை என்னங்கிறேன்னா, அப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க தீர்க்க முடியாத பிரச்சனை எதில் பேசி தீர்த்துக்கலான்னு. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன், அப்படி முடியலைன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறேன். நான் அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறேன்னா, தங்க சரி பிரச்சனை என்னன்னு எங்கிட்ட சொல்ல வேண்டாம், நீ 15 நாளைக்கு இங்கே ஏறு, 15 நாள் கழித்து போய்க்கலாம். 15 நாள் கழித்து உனக்கு போகலான்னு தோணுச்சுன்னா பிரச்சனை எங்கிட்ட சொல்லு, இல்லைன்னா அதுவும் வேண்டாம் இங்கே இருந்துக்கங்கிறேங்க. சரிங்கப்பான்ட்டு அப்புறம் 3 நாள் கழித்து அவங்க வரேன்னு சொன்னாங்க. நாளைக்கு வருவாங்கப்போ, வந்தால் என்ன சொல்கிறதுன்னு கேட்டாளுங்க. நீ ஃபோன் எடுக்க வேண்டாம், நான் பேசிக்கிறேன், 15 நாள் கழிச்சு புள்ள வருவான்னு பேசிக்கிறேன் அப்படிங்கிறேங்க. சரின்னு இந்த சம்மெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த கேப்பில் நான் எங்கிட்ட புதன்கிழமைக்கு பேசுகிற ஆளுங்க. வியாழக்கிழமை காலையில் இதே மாதிரி மடியும் நானும் பொண்ணு வெளியில் போயிட்டேன். சம்பந்தி, மருமகன், அவன் மாமியார் 3 பேரும் வீட்டில் சம்பந்தி என்ன நடந்தாலும் சரி மன்னிச்சுக்குங்க, எங்களை மன்னிச்சிருங்க,
பிள்ளை வந்து சாயங்காலம் அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கும் வந்து வீட்டில் என்னென்னுக்கு அப்படி நீங்கள் என்ன தான் அப்பா மகனாக இருந்தால் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தே பரவாயில்ல, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பா மகனை திட்டுறக்கு அடிக்கிறக்கு கூட உரிமை இருக்குது. அதை நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே வச்சு பண்ணுங்கள், புள்ள முன்னாடி வச்சு பண்ணால் பிள்ளைக்கும் சங்கட்டா உங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்காது அப்படின்னு சொன்னால் சரிங்க சம்மந்தி இருந்தாலும் சாயங்காலம் பேசிட்டு அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. நான் வந்து எதாக இருந்தாலும் 5 நாள் கழித்து பேசிக்கலாங்கிற முடிவோடு இருந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வரனாலுங்க கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு எங்களுக்கு பிரசாதம் வாங்கிட்டேன். 12:05க்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் ஒரு 3/4 மணி நேரத்தில் வரேன்னு சொல்கிறானுங்க. எங்கள் ரிலேஷன் அதே கோயிலில் இருந்திருக்காரு. 11:30 மணிக்கு சாமி கும்பிட்டது பிரசாதம் வாங்கிட்டு வண்டி ஏறின வரைக்கும் எல்லாமே அவர் சொல்கிறாரு. புள்ள வந்து வர்றாளுங்க, நான் அவளை கிராஸ் பண்ணி தான் போகிறேன். அது வரைக்கும் நானும் அங்கே அன்னதான கூடத்தில் இருந்தேன், எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேங்கிறாளுங்க. அந்த 11:30 மணிக்கு மேலே அந்த 12:30க்குள்ளே அந்த 1 மணி நேரத்தில் என்ன சம்பவம் நடந்துங்கிறத இப்போ கேள்விக்குறியாக்குது. என்னோடய புள்ள வாழ்க்கை வீணாக போனதுக்கு காரணம் இதில். இடையில ஒரு பாயிண்ட் அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் என்ன போட்டிருக்கானா, மாப்பிள்ளை வந்து ஃபோன் பண்ணி இங்கே நடந்ததெல்லாம் நீ அப்பா அம்மாட்ட சொன்னீங்கன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு, சின்ன வயசுலேருந்து எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து அவ்வளோ பாசமாக வளர்த்த பொண்ணு யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்தது. அந்த பொண்ணை பிரிய மனம் இல்லாமல் வலிகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜீவன் உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் தன் மகளுக்கு வந்துடுச்சுன்னா எதிர்த்து நிற்கிற ஒரு ஜீவன் உலகத்தை புரட்டி போடுற ஒரு உரிமை இருக்கு. உன் மரணம் ரொம்ப கொடுமையானது. கண்டிப்பாக ஒரு நிமிடம் உன் அப்பா அம்மாவை யோசித்து பார்த்திருக்க வேண்டும். மறந்து விட்டாயே.